ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆங்கில கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கான்வர்சேஷன் அல்லது வீடியோ கான்வர்சேஷனை டைப் பண்ணுறது, அதாவது கேட்டு டைப் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபு யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்கிரைபராக ஆகணும், ஆடியோ டிரான்ஸ்கிரைபராக ஆகணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காக ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குது, தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பிசி இல்லை லேப்டாப் ஏதோ ஒன்று இருந்தால் போதும், நல்ல ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். ரெண்டாவது இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷ் லிசனிங் ஸ்கில், அதாவது இப்போ அவங்க பேசுகிறது உங்களுக்கு நல்லா புரியுதா, அவங்க பேசுகிற இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா புரியுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் நியூஸ் அதிகமாக பார்க்கணும். இங்கிலீஷ் மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்குது, என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்கங்கிறது, எமோஷ்னல் ஃபீலிங் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ், இங்கிலீஷ் நியூஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எடிட்டிங் ஸ்கில்ஸ். அந்த டாக்குமெண்ட் எடிட்டிங் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டு டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து ஏதாவது வேர்ட்ஸ் நம்ம வார்த்தைகள் மாற்றி டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, திரும்ப அதே திருத்தி டைப் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜ் நமக்கு, இந்த ஸ்கில் தேவைப்படும். ஸோ அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது கிராமர் கரெக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ்க்கு வேறு சென்டென்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிராமர் கரெக்ஷன் பண்ணுற ஸ்கில் தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சுவேஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். இடையில நிறுத்தி பேசினாங்கன்னா கமா வரும். கொட்டேஷன் யார் பேசுகிறா, இவங்க தான் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிங்கிற இடத்துல டபுள் கொட்டேஷன் வரும், சிங்கிள் கொட்டேஷன் வரும். ஒரு சில வேர்ட்ஸ் கேப்ஸில் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பஞ்சுவேஷன் தேவைப்படும். அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது எம்எஸ் வேர்டு தான். வேர்டில் தான் முழுக்க அவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் கேட்குறது வேர்ட் ஃபைலில் டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா அவங்களே ஆன்லைனில் டூல் வச்சுருப்பாங்க. அந்த ஆன்லைன் டூலில் நம்ம டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்டு தேவைப்படாது, டைரெக்டாக டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டூல். இந்த ஆன்லைன் டூல் என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைப்பே பண்ண தேவையில்லை. இதுக்கு நீங்கள் அந்த டூலில் நீங்கள் ஆடியோவை மட்டும் எடுத்து அதில் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்கிரைப் ஆகி ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதை நம்ம எடிட் பண்ணுறதை மட்டும் செஞ்சால் போதும். ஸோ அதை எப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் பிகினர்ஸ், அதாவது இது வரைக்கும் நான் டிரான்ஸ்கிரைப் ஜாபே நான் பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு 17 கம்பெனி பக்கம் இருக்குது. எக்ஸ்ட்ரா இன்னொரு கம்பெனி இருக்குது, நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கம்பெனி ரேவுங்கிறத பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு $5 to $10 ஒரு நாளைக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ
நல்ல ஒரு பேமெண்ட்டு தான். ரெண்டாவது Transcribe Me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வந்து $5 to $10 per day. Crowdsurf அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து $2 to $9. நான் வந்து இதெல்லாம் வந்து ஆவரேஜாக பார்க்குறத விட கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணுற எஃபோர்ட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். அதனால் வந்து இது ஆவரேஜை விட கம்மியாக தான் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. குவிக் டேட் 4வது குவிக் டேட் போட்டிருக்கு. இது வந்து $5 to $10 per day வரும். ஸ்பீக் ரைட் இது வந்து $2 to $7 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும். டைகர் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து $8 to $11 per 1 hour ஆடியோ. அதாவது 1 மணி நேரம் ஆடியோ செஞ்சீங்க அப்படின்னா $8 $11 வரைக்கும் நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். இதை வந்து முடிக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? நீங்கள் 1 மணி நேரம் ஆடியோ ஃபைல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா தான் நல்லா குவாலிட்டியாக அக்யூரசி நல்லா பண்ண முடியும், குவாலிட்டியாக செய்ய முடியும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்டிங் வேர்ட்ஸ். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு $1 $5 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸ்கிரிபிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து $3 to $7 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம். 3Play மீடியா இதுவும் பார்த்திங்கன்னா $10 to $30 per day ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து $10 to $30 கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். பேபிள் டைப் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. அது வந்து $10 to $15 per day வரும். அப்புறம் வே வித் வேர்ட்ஸ் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கொடுக்குற அமௌண்ட் வந்து 0.45 அதாவது 45 cent to $1.73 per ஆடியோ மினிட். ஒரு நிமிஷத்துக்கு இந்த ரேஞ்சில் அவங்க தராங்க. கோ டிரான்ஸ்கிரிப்ட் 12வது பார்த்திங்கன்னா கோ டிரான்ஸ்கிரிப்ட். இது வந்து உங்களுக்கு 60 cent ஒரு நிமிஷத்துக்கு தராங்க. 13வது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் டிவாஸ். இது வந்து $1.39 வந்து ஒரு நிமிஷத்துக்கு தராங்க. டெய்லி டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து $20 to $40 வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸ்பீச் பேட் பார்த்திங்கன்னா 0.25 அதாவது 25 cent per ஆடியோ மினிட். ஒர்க் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இது பார்த்திங்கன்னா $5 to $10 ஒரு நாளைக்கு ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இன்னொரு கம்பெனி இருக்குது. அது என்னங்கிறது நான் வந்து லிஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணுறேன். ஃபோக்கஸ் ஃபார்வர்டுங்கிறது ஒரு கம்பெனி. இது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து $30 to $40 கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து இந்த கம்பெனியில் எந்தெந்த கம்பெனியில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு 4 கம்பெனியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னங்கிறத சொல்கிறேன். கோ டிரான்ஸ்கிரிப்ட், ஒர்க் ஸ்டாபு, ஃபோக்கஸ் ஃபார்வர்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்டிங் வேர்ட்ஸ். இந்த 4 கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி அமௌண்ட்டும் எடுத்துருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கு குவாலிட்டி அவங்க செக் பண்ணுறாங்க. நான் வந்து படித்தது இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, தமிழ் மீடியம் தான் படிச்சுக்கிறேன். காலேஜ் படித்தது மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் நான் படித்தது. மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷும் எனக்கு வந்து பிகினர் லெவலில் தான் நான் இருக்கிறேன். இங்கிலீஷ் டைப்பிங் முடிச்சிருக்கனால எனக்கு ஓரளவுக்கு டைப்பிங் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பேசிக்காக வந்து நான் பண்ணுற ஒர்க் என்னென்னா ஃப்ரீலான்சிங் சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபு, ப்ளஸ் வந்து எம்டர்க் அமேசான் மெக்கானிக்கல் டர்க் இது வந்து ரெகுலராக பண்ணிட்டுருக்கிறது. நான் ரெகுலராக வந்து இந்த மாதிரி 3 types ஜாப் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஃப்ரீலான்சிங் சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ரெகுலராக இருக்காது. அதனால் வந்து அது ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட் கிடையாது. ஸோ அதனால் வந்து நமக்கு அதில் ரெகுலராக வேலை இருக்காது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த வெப்சைட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரெகுலராக வேலை இருக்கும். ரெகுலராக வேலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் இதில் கொடுத்துருக்க ஏர்னிங்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒர்க்கு குவாலிட்டியை பொறுத்து தான் வந்து ரெகுலராக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் rev.com அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து கூகுளில் REV அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே வந்து இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூஎஸில் ஆஸ்டினில் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா 2010 இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கு கிளிக் பண்ணலாம்.
நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கம்பெனியோடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனியோடைய டீட்டெயில்ஸை வந்து நான் ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த rev.comங்கிற வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், கேப்ஷனிங், ஃபாரின் சப்டைட்டில் இந்த மாதிரி 3 சர்வீஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கும் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சாரி, ஓகே, இங்கே இருக்குது இந்த பிகம் ஏ ஃப்ரீலான்சர்ன்னு இருக்குதுங்களா, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற இதுக்கு வந்து போகும். ஓகே, வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம என்னென்ன ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டு, கேப்ஷனர். டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ரேஞ்ச் ஆஃப் பே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆடியோவுக்கு வந்து 30 சென்ட்லேருந்து $1 வரைக்கும் நமக்கு தராங்க. $1.10 வரைக்கும் தராங்க. கேப்ஷனர் ஒர்க்கு வந்து 54 சென்ட்லேருந்து $1.10 வரைக்கும் தராங்க. இந்த கேப்ஷனர் ஜாப்னால் என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வரதில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் பற்றி நான் சொன்ன மாதிரி லிசன் டு ஆடியோ அண்ட் வீடியோ. ஆடியோ அல்லது வீடியோ லிசன் பண்ணணும். அக்யூரேட்டாக வந்து என்ன அவங்க சொல்கிறாங்களோ அப்படி டைப் பண்ணணும். ஸ்பீக்கரை வந்து நம்ம லேபிள் பண்ணணும். லேபிள் பண்ணுறதுனா என்னென்னா, இப்போ வந்து லேடி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீமேல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஃபீமேல் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீமேல் கொடுக்கணும். மேல் பேசுனாங்க அப்படின்னா, அதாவது ஆம்பளைங்க பேசுனாங்க அப்படின்னா மேல்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பேசுகிற இடத்துல கொடுக்கணும். ஸோ அது வந்து அடுத்தடுத்த ஜாபில் வந்து ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் மோர் கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இதில் ஏர்ன் மணி வித் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் ஃப்ரம் ஹோம். ஓகேங்களா, இது வந்து இவங்களே டைட்டில் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிகம் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் வித் ரெவ். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கண்ட்ரி, என்ன கண்ட்ரிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு கிராமர் டெஸ்ட்டு பேஜ் வரும். அந்த இது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆடியோ டெஸ்ட்டு பேஜ் வரும். ஸோ இதெல்லாம் 3 முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி ஒரு 1 டே இல்லை 2 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லிடுவாங்க. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து $245 வந்து கொடுத்துருக்குறாங்க. மினிமம் $200 பண்ணலாம். கண்டிப்பாக $200 கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு. வாரத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா $50 வருது. ஸோ $50ங்கிறது ஆவரேஜாக மினிமமாக ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா $50 கணக்கு போட்டால் நம்ம இந்தியன் ருப்பீஸில் 3500 வரும். அப்போ மாதத்துக்கு 14,000 15,000 உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வரும். இது பார்த்திங்கன்னா வந்து $1,495 அப்படின்னா டாப் ஏர்னிங்ஸ் பண்ணுறவங்களுடைய ரேட்டை போட்டுருக்குறாங்க. அந்த சேலரி அவங்களுடைய பேமெண்ட்டை போட்டுருக்குறாங்க. இது வந்து வாரம் பேமெண்ட் வந்து பேபாலில் அனுப்பிச்சுட்ருவாங்க. நீங்கள் பேபால் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபால் மூலிமா அவங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்க பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் மேனுவலாக கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இதை கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வருது. ஸோ வந்து நான் இந்த ஜாபுக்கு வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல வரல. ஸோ இந்த இமெயில் ஐடியை வச்சு ஓகே இமெயில் வந்துருக்கு. ஸோ கண்டினியூ டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்போ 2 டைம் நான் கொடுத்ததுனால இந்த டைம் வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்ளிகேஷன் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்த பேஜ் வந்துடும். ஏற்கனவே நான் அப்ளை பண்ணியிருக்கனால எனக்கு வந்து கண்டினியூ பேஜ் தான் வந்திருக்கு. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு இந்த கண்டினியூங்கிற பேஜுக்கு பார்த்தீங்கன்னா கிராமர் டெஸ்ட் வந்திருக்கு. ஸோ கிராமர் டெஸ்ட்டு வந்து
நமக்கு ஸ்டைலர் கைடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்டைலர் கைடையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டைலர் கைடுனா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பஞ்சுவேஷன், கிராமர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து அக்யூரஸியாக நல்ல குவாலிட்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீட்டாக இவங்க வந்து இவங்களே ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஷீட்டில் போட்டுக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு நாள் உட்காந்து இதை படித்து ஒரு நாள் கூட தேவையில்லை, ஒரு 1 hour நல்லா லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து டெஸ்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்சர் வந்து இருக்குது. எதில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, பிரெயின்லின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் இந்த கொஸ்டினை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு ஆன்சர் இதில் இருக்கும். நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெப்சைட் தான் brainly.com அப்படிங்கிற வெப்சைட் தான். இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு கிராமர் டெஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்ததாக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சாம்பிள் இது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்புவாங்க. அந்த இமெயிலில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட டெஸ்ட்டு ஒர்க்கு வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீட்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நிறையா ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். எம்டர்க்கில் வந்து ஒரு நாளுக்கு உட்காந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இல்லை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் நல்லா தரவாக நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இதில் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணேன். என்னோடய இங்கிலீஷ் இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அந்த வெப்சைட்டில். ஆனால் வேறு 2, 3, 4, 5 வெப்சைட்டில் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, செஞ்சுருக்கேன். ஸோ மொதல் வெப்சைட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். இது பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. அதாவது பஞ்சுவேஷன் கரெக்டாக இருக்குதா, அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குதா, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நான் சொன்ன அந்த பிரெயின்லிங்கிற வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் அதில் இந்த டெஸ்ட்டை முடித்து அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான வெப்சைட் தான். இந்த rev.com பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே நிறையா பேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இது நம்பர் 1 கம்பெனி தான் இது. ஸோ இந்த கம்பெனியை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் அதில் ஒர்க் எனக்கு கிடச்சிருந்து நான் பேமெண்ட் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நான் அதை காமிச்சிருப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி இதில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட்டு முடித்தேன்னா வந்து எனக்கு டெஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. அதனால தான் எனக்கு வந்து இதை காமிக்க முடியல. ஸோ இதுக்குள்ளார நான் வந்து ஒர்க் பண்ணி காமிச்சது எல்லாம் வந்து நினச்சா கூட காமிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து அடுத்த கம்பெனியை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.